பந்தித்து நின்ற மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை வினைதான் நம்ம எல்லாம் இந்த உலகத்திலே பிறந்து இறந்து பிறந்து திரும்ப திரும்ப பிறக்க வைக்கிற விடையிலே இந்த வினை செய்கின்ற தீவினையை விலக்கி இறைவனுடைய திருவடியை பற்றி அவனுடன் இரண்டரை கலக்க வேண்டும் என்பதுதான் மனித பிறவியினுடைய முழுமையான நோக்கம். நல்வினையை அடைய வேண்டும் என்றால் தீவினையை நாம் படைக்க வேண்டும். எப்பொழுதுமே சிந்தித்து அதை படைக்க கொண்டோம் என்றால் இறைவனுடைய திருவடியானது தேனை கொடுக்குமா. தேன் எந்த தேன் என்றால் அந்த இன்பத்தேனை கொடுக்கும், பேரின்பத்தேனை கொடுக்கும். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். திருச்சிற்றம்பலம். நம்ம பார்வதீபதையே அரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இப்பொழுது நால்வரிலே மிகவும் மூத்தவரான திருநாவுக்கரசு சுவாமிகளுடைய பெருமைகள் பற்றியும் அவர் ஒவ்வொரு தலமாக போய் சென்று பாடி இறைவனை பணிந்து நமக்கெல்லாம் பக்தி செல்வத்தை விட்டு சென்றிருக்கின்றார்கள். அதிலே தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவையாறு என்ற ஒரு ஸ்தலத்திலே பாடிய பாட்டு தேவார பாட்டை நான் இப்பொழுது பாடுகின்றேன். சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன முத்தி கொடுப்பன முத்தி கொடுப்பன பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்து ஆடும் ஐயாரன் அடித்தளமே ஏ ஏ ஏ ஏ. அன்பர்களே, இந்த பாடலிலே இறைவனுடைய திருவடி பெருமையினை திருநாவுக்கரசு சுவாமிகள் விளக்குகின்றார்கள். அந்த பாடலிலே அவர் சொல்லுகின்ற கருத்தினுடைய ஒரு பகுதியை மட்டும் நாம் சிந்தித்தால் அது விளங்கும். ஆகவே இறைவனுடைய திருவடியானது நம்மால் சிந்திக்க முடியாது, அதனுடைய பெருமையில் நாம் பேச முடியாது. இருந்தாலும் பந்தித்து நின்ற மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை வினைதான் நம்ம எல்லாம் இந்த உலகத்திலே பிறந்து இறந்து பிறந்து இப்போ மறுபடியும் திரும்ப திரும்ப பிறக்க வைக்கக்கூடிய ஒரு செயலை இந்த வினை செய்கின்றது. அதனால் வினை என்ற பெயர். நல்வினை தீவினை என்று சொல்வார்கள். அதிலே நல்வினையானது நம்மை இறைவனிடம் சேர்க்க வைக்கும். தீவினையானது இந்த உலகில் உள்ள அந்த சூழலிலே நம்மை செலுத்தி அறியாமை குழியில் தள்ளி நம்மை வளர விடாது. அந்த தன்மையினை செய்யக்கூடிய ஒரு பாடலில் இந்த குறிப்பிட்டு இது போன்ற இறைவன் திருவடியை நாம் சேவித்து அதன் மூலம் இந்த தீவினையை விலக்கி இறைவனுடைய திருவடியை பற்றி அவனுடன் இரண்டரை கலக்க வேண்டும் என்பதுதான் மனித பிறவியினுடைய முழுமையான நோக்கம். பிறந்து இறந்து பிறந்து இறந்து சொல்லி திரும்ப திரும்ப ஒரே வேலையை செய்து கொண்டிருப்பதால் எந்த பயனும் இல்லை. அதற்காக நாம் நாடுவது இறைவனை நாட வேண்டும், இறைவனுடைய திருவடியை நாட வேண்டும். இறைவனை நாடுவதற்கும் அவனுடன் இரண்டரை கலப்பதற்கும் நமக்கு அரிய சூழ்நிலையை ஏற்படுத்தும். எனவே இறைவனுடைய திருவடிக்கே அப்படி என்றால் இறைவனுடைய ஒவ்வொரு அங்கமும் எப்படி நமக்கெல்லாம் நன்மையை செய்யும் என்பதை நாம் சொல்லித் தெரிய வேண்டியதில்லை. அந்த அளவிற்கு நாம் அந்த இறைவனுடைய திருவடி பெருமை வாய்ந்தது. அந்த இறைவனுடைய பெருமை வாய்ந்த அந்த திருவடியை அந்த அப்பர் பெருமான் சொல்லுகின்றார். அதன் மூலம் நம்முடைய ஒவ்வொரு பிறவிகளும் நாம் பிறவி எடுத்து நன்மை தீமைகளை அழுந்தி நாம் ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கின்றோம். வெற்று உழைப்பு. அந்த உழைப்பினால் மனிதன் எந்த விதமான பயனும் அடைய முடியாதவருக்கு ஒரு அசாத்தியமான உழைப்பதை தவிர ஒன்று அதில் கிடைக்க போவது ஒன்றுமில்லை. ஆகவே வெற்று உழைப்பை
உழைத்து அதன் மூலம் நாம் பிறவி எடுத்துக்கொண்டே இருப்பதனால் நாம் அடைய போவது ஒன்றும் எதுவும் கிடையாது. ஆகவே அந்த திருவடி பேரை நாம் அடைந்தால் இறைவனை அடையலாம். அந்த ஒரு தன்மைக்குத்தான் இந்த பாடலில் அவர் தேவாரத்தில் இதை குறிப்பிட்டிருக்கின்றார். சிந்திப்பரியன இறைவனுடைய திருவடியை சிந்திக்க முடியாத அளவிற்கு பெருமை வாய்ந்தது. சிந்திக்கலாம், அதனுடைய பெருமை நமக்கு தெரியாமல் சிந்திச்சு என்ன பெறுகிறோம். சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன. இறைவனுடைய திருவடியை சிந்தித்தால் ஒரு முறை அல்ல, பல முறை அல்ல, எப்பொழுதுமே சிந்தித்து அதை பழகி கொண்டோம் என்றால் இந்த இறைவனுடைய திருவடியானது தேனை கொடுக்குமா. தேன் எந்த தேன் என்றால் அந்த இன்பத்தேனை கொடுக்கும், பேரின்பத்தேனை கொடுக்கும். அது பேரின்பத்தேனை பெற வேண்டும் என்றால் இறைவனுடைய திருவடியை நாம் தொழ வேண்டும். அப்படி தொழுவதற்காகத்தான் இந்த பாடலிலே திருநாகூர சுவாமிகள் என்ற அப்பர் பெருமான் கூறுகின்றார். சிந்திப்பரியன சிந்திப்பவர்க்கு சிறந்து செந்தேன் முந்தி பொழிவன. அதோடவா முந்தி பொழிவு முத்தி கொடுப்பன. முத்தி அதுதான் கொடுக்கின்ற திருவடி. மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன. பழவினையானது அது நல்வினையோ தீவினையோ வேறு. வினையானது என்ன செய்யும் இருளை உருவாக்கும். ஞானம் இல்லை அஞ்ஞான இருளை உருவாக்கும். நாம் இறைவனை பற்றியோ அது அவனுடைய பெருமையை பற்றி அறியாமல் இருந்தால் அஞ்ஞானம்தான் நமக்கு இருக்கும். அந்த அஞ்ஞானமானது மிகவும் பெரிய அளவிலே நம்மை சூழ்ந்து கொண்டு இறைவனை அடைய விடாமல் செய்யும். ஆகவே அந்த நல்வினை தீவினையில் சேர்ந்தது. வினைப்பயன் 2, நல்வினையும் வரும், தீவினையும் வரும். நல்வினையை அடைய வேண்டுமென்றால் தீவினையை நாம் குறைக்க வேண்டும், தீவினையை நாம் நாடாது இருக்க வேண்டும். தீவினையானது நம்மை பற்றி கொண்டு நம்மை பல பிறக்க வைக்கின்றது, மிகுந்த கவலையை கொடுக்கின்றது, அறியாமையை கொடுக்கின்றது. விலகுவது என்பதை கூட தெரியாத அளவுக்கு அந்த ஒரு அஞ்ஞானத்தை கொடுக்கின்ற தீவினையானது இறைவனை சென்று நம்மளை அடைய விடாது. ஆகவே தான் பந்தித்து நின்ற, நம் பந்தம் என்றால் கட்டுதல்னு அர்த்தம். மைத்து இருண்டு பந்தித்து இறைவனுடைய அடைய விடாமல் கட்டி வைக்கின்றது. பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன. அந்த வினையை தீர்க்க வேண்டும் என்றால் இறைவன் திருவடியை நாம் நாட வேண்டும். இறைவன் திருவடியை முறைப்படி நாடினோம் என்றால் இந்த பந்தித்து நின்ற பழவினை எதை பந்தித்திருக்கின்றது? மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை. பந்தித்துனா இந்த கட்டி போட்டு அந்த இறைவனை அடைய விடாமல் நம்மளை கட்டி போடுகிறது. இறைவன் வேறு நாம் வேறு என்று பிரித்து இறைவனை சேர விடாமல் செய்வது இந்த தீவினையின் வேலை. பந்தித்து மொய்த்து நம்மை மேலே மொய்க்கின்றது. நம்ம எங்கே இருக்கின்றோம்? நாம் முழித்து கொண்டு தான் இருக்கிறோம். எதுவும் தெரியாமல் நம்ம உருவத்தையும் மாற்றி நம்ம உருவத்தையும் மூடிவிடும். நாம் வெளியே பார்க்கக்கூடிய அளவிற்கு நமக்கு ஞானமும் இருக்காது. மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை. அந்த வினையை பந்தித்து விடுவதால் நம்மை கட்டி போடுவதால் நாம் இறைவனை பற்றி நினைக்கவும் முடியாது. காணுவதற்கு நாம் எவ்வளவு முயன்றாலுமே நமக்கு அது கைகூடி வராது. மொய்த்து இருண்டு பந்தித்து நின்ற பழவினை தீர்ப்பன. அந்த வினையை தீர்த்து விடும் திருவடியினுடைய. நாம் திருவடியை சரணடைந்தால் பாம்பு சுற்றி அந்திப்பிறை அணிந்து ஆடும் ஐயாரன் திரு ஐயாரன் அடித்தலமே. திரு ஐயாரன் அடித்தலமே. இறைவனுடைய அடித்தளமானது இத்தனை வேலைகளை செய்து நமக்கு இத்தனை நன்மைகளை செய்து இறைவனிடம் ஒன்றை செய்வதற்காகத்தான் இந்த திருவடி பேரை நாம் அடைவதற்கு அவனை பற்ற வேண்டும், திருவடியை பற்ற வேண்டும் என்று இந்த தேவாரம் சொல்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.